رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் இந்த உலகத்தில் அடியார்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை அள்ளி வழங்குகிறான். அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக மிக மேலானது அல்லாஹ் நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது, ஆரோக்கியம்தான் ஈமானுக்கு அடுத்து அல்லாஹ் தரக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை என்கிறார்கள். ஆரோக்கியம் என்பதுதான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேமத்துகளிலேயே மிகப்பெரிய நேமத். ஒருவருக்கு செல்வம் இருக்குது, அவர் பெரிய வசதியோடு இருக்கிறாரு, ஆனா ஐசியூலேயே படுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த செல்வத்தினால் அவருக்கு என்ன பலன்? ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய அருட்கொடை என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் புரிய வைக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, நிஅமத்தானி, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ரெண்டு அருட்கொடைகள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், பெரும்பாலான மக்கள் அந்த ரெண்டு அருட்கொடைகளிலும் நஷ்டவாளிகளாகவே இருக்கிறார்கள். அந்த ரெண்டு அருட்கொடைகளையும் யாரும் சரியா பயன்படுத்துறது இல்லை. அந்த ரெண்டு அருட்கொடைகளிலும் பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டவாளிகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. முதலாவது அருட்கொடை அஸ்ஸிஹத்து, ஆரோக்கியம். இரண்டாவது அருட்கொடை அல் ஃபராது, ஓய்வு. சில நேரங்கள்ல மனிதர் ஓய்வுல இருப்பார், அவருக்கு வேலை இருக்காது. இப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால உண்டான லைஃப், கல்யாணத்துக்கு பின்னுண்டான லைஃப், அத்தாவுடைய பராமரிப்பில இருக்கிற வாழ்க்கை, தான் மற்றவர்களை பராமரிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த டீனேஜ் வயது என்பது அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய வயது, பெரும்பாலும் ஓய்வு. அந்த ஓய்வுல மனிதன் தனக்கு எதிர்காலத்திற்கு உண்டான எல்லா விஷயங்களையும் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஓய்விலையும் ஆரோக்கியத்திலும் பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டவாளிகளாகவே இருக்கிறார்கள். இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தியவர்கள் இந்த உலகத்தில் அறிவாளிகளாக தங்களை முன்னிறுத்தி கொண்டார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை பற்றி பேசும் போதெல்லாம் மிக அற்புதமாக நமக்கு பல செய்திகளை சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பாடமாக சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அதிகமா பேசுற நபி. அப்படி பேசும்போது ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வே எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீ நிறைவேற்றுவியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, இதுவரையிலையும் கேட்டதையெல்லாம் கொடுத்துருக்கேன்ல, இப்ப என்ன வேணாலும் கேளுங்க, நான் தருவேன் என்று அல்லாஹ் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிராமிஸ், சத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா சத்தியமா அப்படின்னா, சரி அல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை சொல்லுங்க, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசான்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா. அல்லாஹ் சரின்னா, சரி சரி பரவாயில்லன்னா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாவா இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவா இருந்த அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நீ தானே மூசா? ஆமா. நான் தானே அல்லாஹ்? ஆமா. அல்லாவா இருக்கிற எனைட்ட மூசாவா இருக்கிற நீ எதை கேட்ப? இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உடனே அல்லாவா இருந்த மூசாவா இருந்த அல்லாஹ் சொன்னா, மூசா நான் ஆஃபியத்தை கேட்பேன், ஆரோக்கியத்தை கேட்பேன். இப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் அவன்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா வெளிப்படுத்துறான். என்கிட்ட நீங்க ஆரோக்கியத்தை கேளுங்கள்,
ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய அபரிமிதமான ஒரு அருட்கொடை. ஆரோக்கியத்தினுடைய அளவு நமக்கு புரியறது இல்லை. அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தினுடைய அளவு என்ன, கதிர் என்ன என்பது சில நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. ஒரு அரசு மருத்துவமனைக்கு உள்ளால அல்லது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளால போய் அங்க இருக்கக்கூடிய அவசர வார்டு, ஐசியூ வார்டுக்குள்ளால போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளோடு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அதுக்கு படுற அவஸ்தையை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற நியமத்தினுடைய கதிர் என்னன்னு தெரியும். பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அது எதுவுமே இந்த உலகத்துல அத்தா அம்மானு கூட இன்னும் கூப்பிடல. அந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது, அந்த குழந்தையினுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியரு, அதனால அதுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிருக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு? சாதாரண ஒரு குழந்தை, அது புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு பிளட் கேன்சரு, இனி எதுவுமே செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் மட்டும்தான் அதால வாழ முடியும் என்கிற ஒரு நிர்பந்தம். அந்த குழந்தை அல்லல் படுவதை பார்க்கிற போதுதான் அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான், எனக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான், எனக்கு அவன் அதை செய்யல இதை செய்யல எனக்குள்ள ஃபீலிங் இருக்குது, ஆனால் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு நாட்டை தந்திருக்கிறானே. இந்த உலகத்துல அதை கூட பேச முடியாத ஊமைகள் உண்டு, ஆனால் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாட்டை தந்திருக்கிறானே என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற போதுதான் அல்லாஹ் செய்திருக்கிற ஆரோக்கியத்தினுடைய அளவு என்னன்னு நமக்கு தெரியும். அருண் ரஷீத் பாதுஷா நகர்வலம் வந்தார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு ஆட்சி செய்த மன்னர். நகர்வலம் வருகிற போது ஏழையினுடைய வேஷத்துல இருந்த ஒரு இறைஞானி அவரை பக்கத்துல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, நீதான் இந்த நாட்டு மன்னனான்னு கேட்டாங்க. ஆமான்னார். ஆட்சி பெரிய ஆட்சியோ? ஆமா. ரொம்ப நிறைய இடங்களை ஆண்டுட்டு இருக்கிறீங்களோ? ஆமா. உங்களுடைய ஆட்சிக்கு உள்ளால இருக்கிற குடிமக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசோ? ஆமா. உங்க கஜானா இன்னும் ஒண்ணுலாம் கேட்டுக்கிட்டே வந்தாரு. கேட்டுட்டே வந்துட்டு கடைசியா கேட்டாரு, நீ நகர்வலம் போற, காட்டுக்கு வேட்டைக்கு போற, உன்னுடைய சிப்பாய்கள்லாம் எதையோ கண்டு பயந்து ஓடிட்டான், உன்னை தனியா விட்டுட்டான், தனியா ஒரு இடத்துல மாட்டிட்ட, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல, நாக்கு வறண்டு போயிடுச்சு, அந்த வறண்டு போன நாக்கோட தண்ணியை தேடி நீ அலைகிற, ஒரு துளி நாக்குல படலைன்னா உயிர் போயிடும், அப்படி ஒரு கடைசி நிலை. அந்த நேரத்துல ஒரு கிராமவாசி ஒரு காட்டுவாசி உள்ள வர்றாரு. அவன்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வச்சு விட்டுக்கிறவனை பார்த்த உடனே தண்ணி தண்ணி நீ கேட்கிற, நான் மண்ணே எனக்கு தண்ணி தானே கேட்கிற. அவன் சொல்றான், நான் தரமாட்டேங்கிறான். நான் உனக்கு இப்ப தண்ணி தந்தா நீ எனக்கு என்ன தருவேன்னு அவன் திருப்பி கேட்கிறான். அப்படி கேட்கும் போது நீ என்ன கொடுப்பேன்னு கேட்ட. அருண் ரிஷி சொன்னாரு, என் ஆட்சியில பாதிய வேணாலும் கொடுத்துருவேன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவை. ஏன்னா மவுத்தாகிற நேரத்துல ஆட்சி என்ன ஆட்சி, எனக்கு என்னுடைய ரூலை பாதுகாக்கணும். அதனால நான் ஒரு டம்ளர் தண்ணீருக்காக என் ஆட்சியினுடைய பாதியை கொடுத்துருவேன். கொடுத்து அவருக்கு எழுதி கொடுத்து இந்த டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிருவேன். சரித்தா, தண்ணியை குடிச்சிட்ட, தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்ட, அந்த தண்ணி உனக்கு ஒவ்வாமையை உண்டாக்கிருச்சு, அலர்ஜியை உண்டாக்கிருச்சு. அந்த தண்ணி உடம்புக்குள்ள போறது உனக்கு ஒத்துக்கல. ஒத்து ஒரு 3-4 நாளா உனக்கு சிறுநீர் பிரியல, மூத்திரம் போகல, நீ துடியா துடிக்கிற கிடந்து. அந்த துடியா துடிக்கும் போது ஒரு வைத்தியர் வந்து, என்கிட்ட இதுக்கு மருந்து இருக்குது, அந்த மருந்தை நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு என்ன செய்யலன்னு கேட்கிறாரு. நீ என்ன செய்வ? நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வைத்தியர் கேட்கிறாரு, ஆட்சியில பாதி எனக்கு எழுதி தருவியா? எழுதி தந்தா நான் மருந்து தாரேன்னு சொல்றாரு. சரி, கொடுப்பியா? கொடுத்துருவேனே. என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது அந்த மருந்தை வாங்கி நான் சாப்பிடுவேன். இவ்வளவுதான் ஆட்சி. ஒரு டம்ளர் தண்ணிக்கும் ஒரு கொஞ்சோண்டு மருந்துக்கும் ஒரு அவசரத்துக்கு கொடுக்க வச்சிருக்கிறல்ல, இதுதான் ஆட்சி. ஆட்சிங்கிறது பெருசு இல்ல. உலகத்துல மிக பெரிது என்பது ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, அல்லிம்னி துஆஅன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆ சொல்லி கொடுங்க நாயகமே, நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமானார் சொன்னாங்க, ஃபஸ்அலில்லாஹ அல் ஆஃபியா, அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளு, ஆரோக்கியத்தை கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அவங்க நினைச்சு வந்தது வேற. ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி கேட்கணும், அவங்க ஒரு துவா சொல்லணும், அதை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்புல வந்தாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்தாங்க. அல்லிம்னி துஆஅன் யா ரசூலல்லாஹ்,
யார சொல்ல எனக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுங்க நாயகமே. சிலதாரசன் சொன்னாங்க புஸ்ஸால் இல்லாத ஆஃபியா, அல்லாட்ட ஆஃபியத்தையே கேளுங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு திரும்பவும் 3வது வந்தாங்க. வந்து கேட்டாங்க அல்லி துவான், பெருமான் சொல்லி கொடுத்தாங்க யா அம்ம ரசூலில்லா, நபியினுடைய பெரியத்தா அப்பாஸ் புஸ்ஸால் இல்லாத ஆஃபியா, அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? இதை மட்டுமே அல்லாட்ட கேளுங்க. அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதுவாங்க? காலையிலும் மாலையிலும் நபி ஓதுகிற விருது அவுராது துவா என்ன என்று ஆயிஷாவிடத்தில் கேட்கிற போது ஹஜ்ரத் சீரத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆஃபினி பி பதனி, அல்லாஹ்வே என்னுடைய உடம்புல எனக்கு ஆரோக்கியத்தை தா, வஆஃபினி ஃபி சம்இ, என்னுடைய காதுல ஆரோக்கியத்தை தா, வஆஃபினி ஃபி பஸரி, என்னுடைய பார்வையில எனக்கு ஆரோக்கியத்தை தா, என் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தா, என் காதுக்கு ஆரோக்கியத்தை தா, என்னுடைய கண்ணுக்கு ஆரோக்கியத்தை தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். அருமையானவர்களே, வரலாற்றுல ஒரு செய்தி உண்டு, நான் நிறைவுக்கு வந்துட்டேன். ஒரு பெரிய மனிதர், நல்ல மனிதர், சாலிகான மனிதர், அவருக்கு கண் பார்வை கிடையாது, ஆனா சாலிகான மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு வலி. ஒரு நாள் அவரை சந்திக்க ஒருவர் வந்தார். வந்தவரு அவர்கிட்ட கேட்டாரு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றான், அந்த ஒரு வாய்ப்புல அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரே ஒரு தடவை கண் பார்வையை தருவேன் அப்படின்னு, ஒரே ஒரு நேமத்தை உங்களுக்கு தருவேன், ஒரே ஒரு நேமத்தை தருவேன், என்னன்னு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட அல்லாஹ் சொன்னா நீங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்பீங்க? அந்த சாலிகான மனிதர் சொன்னாரு, அல்லாஹ்வே என் கண்ணை திறந்து விட்டு ரஹ்மானே, கொஞ்ச நேரம், ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் என் கண்ணை நீ திறந்து விட்டுரு அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் கேட்பான், 5 நிமிஷம் எதுக்கு திறக்க சொல்ற? போதுமா 5 நிமிஷம்? அப்ப நான் அல்லாஹ்ட்ட சொல்லுவேன், போதும் அல்லாஹ், 5 நிமிஷம் பத்தாதா? குர்ஆன்ல நீ சொல்றல்ல, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல. அந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் பார்க்க சொல்றான். ஒரு தடவை கூட என்னால பார்க்க முடியல, எப்படியாவது ஒரு தடவை பார்த்துடணும் அப்படிங்கிற வெறி ஆதங்கம் எனக்குள்ளால இருக்குது. அதனால ஒரு 5 நிமிஷம் வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ்ட்ட நான் பார்வையை தான் கேட்பேன், பார்வை கொடுத்த உடனே ஒட்டகத்தை பார்ப்பேன், எப்படி அது படிக்கப்பட்டிருக்குதுன்னு ஆய்வு செய்வேன், அந்த ஆயத்து கொண்டு அமல் செய்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா என்று சொன்னார்கள். என்றால் கண்ணிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணுல ஆரோக்கியம் தந்திருக்கிறான், காதுல ஆரோக்கியம் தந்திருக்கிறான், காலில, கையில, உடம்புல, எண்ணத்துல, எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை அள்ளி கொட்டி இருக்கிறான். அது கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகிற வழிகளை நாம் முயற்சித்து கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய கிருபையை நிறைவாக நமக்கு செய்வானாக. வாக்கு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.